துலாம் ராசிக்கு சொல்லுங்க சார். துலாம் ராசிக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, யார்கிட்ட போய் பேசினாலும் ஒரு சின்ன பரிகாரம் இப்பயே சொல்லி கொடுத்துட்றாங்க துலாம் ராசி நேயர்களுக்கு. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பேசுறது தான் சக்ஸஸ் ஆகும். அப்போ அது பேசும்போது உங்களோட எனர்ஜி லெவலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கக்கூடியதாக இருப்பாங்க. இப்போ இதுவரை நம்ம பார்த்த பல ராசிகளுக்கு மற்றவங்க சொல்லுவாங்க, பிரபஞ்சம் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, கொட்டிடுங்க இல்லை கொட்ட போறீங்க அப்படின்றத தான் சார் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஆகஸ்ட் 30க்குள்ளே இதன் மூலமாக உங்கள் மனக்கவலைகள் எல்லாமே ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆக போகுது. நீங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறீங்களோ அவங்க மூலயமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்க போகுது. அதில் சொல்யூஷனும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சார். அப்போ ஏதோ ஒரு டெக்னிக் மூலயமா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க. அந்த டேலண்ட்டை பயன்படுத்துங்க, உங்களோட பணப்பிரச்சனை சரியாகும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேசதா. நலமே சூழ்க, எல்லோருக்கும் நல்லெண்ணங்களே விதைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவு உங்கள் கண்களில் இப்போ பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 3 விஷயம் நிச்சயம் நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இவற்றை விளக்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் மிகவுமே அறிமுகமான ஹீலர் கோபி சரவணன் அவர்கள் தான் நம்மளுடைய இந்த பதிவுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இல்லை தாந்திரீக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் வேணுமோ ரொம்ப அழகாக தெளிவாக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய நபர். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குறிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, இல்லைனா எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, ஆனால் என்னுடைய ஜாதகம் எதிர்காலம் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பாஸ்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வல்லுநராக இருக்கிறாரு. இப்போ கோபி சரவணன் அவர்கள் மூலமாக தான் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் மேடம். குருவே சரணம், குருவே துணை. நிச்சயமா குரு அருள் இருந்தால் தான் எல்லோருக்குமே அந்த திருவினுடைய அருளும் கிடைக்கும். நீங்கள் இந்த பதிவை இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த குருவினுடைய ஆசைகள் மூலமாக தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்ன சார், ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன். நார்மலாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயங்கள் மேடம். ஒன்று ஹெல்த் விஷயம். நம்ம உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாமே அனுபவிக்க முடியும். அடுத்தது இது அனுபவிக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். நமக்கு நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு பொருளாதாரம் வேணும். காசு பணம் வேணும் நிச்சயம், அது பொருளாதாரம். அடுத்தது மனசு நிம்மதியாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பணம் இருக்குது, மனசு நிம்மதி இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும். அடுத்த உறவுகள் எல்லாமே இருந்தாலும் உறவுகள் வீட்டில் இருந்தால் இப்போ கோடியாக பணம் இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஆனால் உறவுகளே யாரும் இல்லை, யார்கிட்ட போய் என்ன பேச போகிறோம்? அப்போ உறவுகள் தேவை. இது எல்லாமே அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக இறைவனோட அருள் நமக்கு தேவை. குரு அருள், இறைவருள் நமக்கு தேவை, திருவருள் தேவை. அந்த திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த 5 விஷயம் தான் எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த 5 விஷயத்தில் ஒரு ராசிக்குமே இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளே ஏதோ ஒரு 3 விஷயம், ஒரு ராசிக்கு ஒரு 3ஆக இருக்கலாம், இன்னொரு ராசிக்கு இன்னொரு 3, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த நடக்க போகிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம அதுக்காக என்ன சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதை செய்யும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமா, அது அவங்களுக்கு நல்லதா இல்லை பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. ரொம்ப சூப்பர் சார். காலம் கிரகநிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை தவிர்த்துக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே அவளாக காத்துட்ருக்கேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய ஹீலர் கோபி சரவணன் அவர்களுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும், ப்ரைவேட்டாக கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆன்லைன்லையும் கொடுக்குறாரு, இல்லை நேரடியாக போய் எனக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்கணும், இங்கே சொல்கிறது இல்லாமல் கேட்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான வழியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் அவருடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கொடுங்க. 12 ராசிகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், துலாம் ராசிக்கு சொல்லுங்கள் சார்.
துலாம் ராசிக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது யார்கிட்ட போய் பேசினாலும் ஒரு சின்ன பரிகாரம் இப்பயே சொல்லி கொடுத்துட்றாங்க துலாம் ராசி நேயர்களுக்கு. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பேசுறது தான் சக்ஸஸ் ஆகும். சொல்லுங்க சார், என்ன பரிகாரம்? ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க, அந்த கிராம்பு முட்டோட இருக்கணும். அந்த கிராம்பை வாயில வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க பரிகாரம். கிராம்பு வாயில் அடக்கி வச்சுட்டு நம்ம யார்கிட்ட பேசணுமோ அப்போ பேசணும். அதுவும் முக்கியமாக இப்போ உங்கள் ஆஃபீஸில் போய் பேச போகிறீங்க, ஒரு ஹையர் அஃபீஷியல் கிட்ட பேச போகிறீங்க, இல்லை உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் பேச போகிறீங்க, ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறீங்க, இதை செய்யுங்கன்னு சொல்ல போகிறீங்க, ஒரு ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க ஹையர் அஃபீஷியல் கிட்ட போயிட்டு, உங்கள் வீட்டில் போய் பேச போகிறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட போய் பேச, கல்யாண விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது இருங்க, பொருளாதாரம் வேணாம், சொத்து விஷயமா இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொத்து விஷயம், உங்கள் பிரதர் கிட்ட சிஸ்டர் கிட்ட சொத்து விஷயமா இருக்கலாம், உங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்களோட வீட்டு சொத்து விஷயம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பேச போகிறீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்க மாட்டாங்க. ஓகே, அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரே ஒரு கிராம்பு, அது எப்படி எங்கள் ஆஃபீஸில் போய் நான் எப்படி கிராம்பு காய வாயில் வச்சுக்கிட்டு இதெல்லாம், நீ ஒரு சின்ன பாக்ஸில் 2-3 கிராம்பு எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. அதுவும் இப்போ ஆகஸ்ட் 30க்குள்ள எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், முக்கியமான டிசிஷன் நீங்கள் சொல்ல போகிறீங்க, சஜஷன் கேட்க போகிறீங்க, இல்லை அவங்ககிட்ட அதை செஞ்சால் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு ஆஃபீஸ் பிஸ்னஸ்னால் நீங்கள் பக்கத்தில் போய் சொல்லுவீங்க, உங்கள் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட சொல்லுவீங்க, இப்போ இது செஞ்சால் நல்லா இருக்கும்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா அப்படின்னு அவங்க அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் செம்மையான விஷயமா இருக்கும். அப்போ அவங்க நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும். அப்போ இந்த பரிகாரம் கிராம்பு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம், அதாவது யார்கிட்ட பேச போகிறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிராம்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் பேசுங்க. கிராம்பு வாயில் இருக்கட்டும், அது சின்னதாக ஓரமாக தான் இருக்கும், நம்ம பேசுகிறது டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ அது பேசும்போது உங்களோட எனர்ஜி லெவலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கக்கூடியதாக இருப்பாங்க. இப்போ இதுவரை நம்ம பார்த்த பல ராசிகளுக்கு மற்றவங்க சொல்லுவாங்க, பிரபஞ்சம் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு, உங்கள் துலாம் ராசிக்கு இதையே நீங்கள் பரிகாரமாக எடுத்துக்கோங்க. இதை செஞ்சாலே உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். சூப்பர் சூப்பர். ஒரு கிராம்பு அப்படின்றத வெறும் கிராம்பாக பார்க்காம இதை வந்து ஒரு டிப்பாக எடுத்துக்கிட்டு நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுடைய வாக்கு பலிதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பேசக்கூடியதை பாசிட்டிவிட்டியாக பேசிடுங்க. எது சொன்னாலுமே பாசிட்டிவாக சொல்லுங்கள், நிச்சயமாக அது பலிதமாகும்னு சொல்லியிருக்காரு. 2வது விஷயம் என்ன நடக்க போகுது சார்? கவலை, பிரச்சனை, டென்ஷன், எனக்கு என்ன பண்ணல தெரியல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் லவ்வபிள் பர்சன் கிட்ட போய் ஓப்பனாக பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. இது வந்து மேபி உங்கள் அஃபிஷியல் விஷயத்தை எப்படி நான் வீட்டில் போய் பேசுறது, வீட்டு விஷயத்தை எப்படி நான் இன்னொருத்தர்கிட்ட போய் பேசுறது, ஆஃபீஸில் போய் பேசுறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் லவ்வபிள் பர்சன் கிட்ட, சம்டைம்ஸ் உங்கள் ஒய்ஃப் உங்களை திட்டுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்களா, அவங்ககிட்டே சொல்லுங்கள். நீ அந்த மாதிரி திட்டும் போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா, பிரச்சனையாக இருக்குமா. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை எப்போ உதரம் போட்டு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அவங்ககிட்டே போய் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் செய்யும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் அவங்க லவ்வபிள் பர்சன். சிலருக்கு அவங்க அப்பா அம்மா இருக்கலாம், சிலருக்கு அவங்க சிஸ்டர் பிரதராக இருக்கலாம், சிலருக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் உங்கள் மனசுடைய கவலை பிரச்சனையை நீங்கள் எடுத்து சொன்னால் தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் போய் சொன்னால் அவங்க உங்களுக்கு சில சஜஷன் சொல்லுவாங்க. உங்கள் ஹஸ்பண்டை ஒய்ஃப் ஸ்பௌஸாக இருக்கும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, சரி ஓகே இவங்களை மீன்மே திட்ட வேண்டாம், கொஞ்சம் அது 1% மாறினா கூட போதும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ நீங்கள் மனசு திறந்து பேசுங்க இந்த நேரத்தில். ஓகே, ஸோ மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே மன அழுத்தத்தோடு இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே கோராக மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளே நீங்கள் நம்பக்கூடிய, உங்களுக்கு நம்பகமான உங்களுடைய லவ்வபிள் பர்சன் கிட்ட, இல்லை நான் இவங்க கிட்ட மட்டும்தான் என் ரகசியங்களை சொல்லுவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கிட்ட மனசில் இருக்கிறத கொட்டிடுங்க. இல்லை கொட்ட போகிறீங்க அப்படின்றத தான் வந்து சார் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஆகஸ்ட் 30க்குள்ளே இதன் மூலமாக உங்கள் மனக்கவலைகள் எல்லாமே ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆக போகுது. நீங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறீங்களோ அவங்க மூலமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்க போகுது, அதில் சொல்யூஷனும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சார். ஸோ 2 விஷயங்களுமே உளவியல் ரீதியாக நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்காரு. 3வதாக என்ன விஷயம் சார் இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளே நடக்கலாம்? எனக்கு கடன் அடைக்கணுங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம், கார் லோனாக இருக்கலாம், கடன் யாராவது வாங்கியிருக்கலாம், கைமாத்தாக வாங்கியிருக்கலாம், கொடுக்க முடியலங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, பிரச்சனையாகவே இருக்குதுங்க. இப்போ கடன் பிரச்சனை இருக்குது. இப்போ பொருளாதாரம் உங்களுக்கு பணம் நீங்கள் அடுத்தது ஒரு சம்பாரிச்சாகணும். நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சாதான் இந்த கடன் அடைக்க முடியும். அப்போ எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எப்படி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், நீங்கள் ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் கூட எடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது.
எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் யாரும் கிடையாது. கிடையாது நிச்சயமா. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கு. நீங்க பெண்களாக இருந்தால் சமையல் கூட உங்களுக்கு நல்லா வந்திருக்கலாம், அதை வச்சு நீங்க ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்ன்றத, உங்களோட இன்னர் டேலண்ட் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி, அதுவும் அந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கடன் பிரச்சனை, நீங்க கொடுக்க வேண்டிய கடனாக இருந்தாலும் சரி, வட்டி கட்டிட்டு இருக்கீங்க கொடுக்க, இந்த மாதிரி எந்த பொருளாதார பணம் பிரச்சனைங்க, முக்கியமா பண பிரச்சனை. பணம் வந்து பிரச்சனை கிடையாது, இந்த பணம் வராம இருக்கிறது தான் பிரச்சனை. அப்ப பணம் வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்ப வர வைக்கிறதுக்கான விஷயம் உங்களுக்குள்ள இன்னர் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வெளில கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியலன்னா ஒன்று ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம், இல்லை உங்கள் ஆர்ஆர் ரீட் பண்ணி, ரேக்கி மூலியமாக நம்ம ஆர்ஆர் ரீட் பண்ணி சொல்ல முடியும், ஆர்ஆர் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ NLP டெக்னிக் மூலியமாக உங்களுக்கான டேலண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். NLPனா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம், அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதோ டெக்னிக் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க. அந்த டேலண்ட்டை பயன்படுத்துங்க, உங்களோட பணப்பிரச்சனை சரியாகும். ரெகுலராக இப்போ நீங்கள் ஒரு வேலை ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, அதன் மூலமாக ரெகுலராக ஒரு வருமானம் வருது, ஓகேங்க, இது ஓகே, இப்போ இருக்கிறத நடத்துறதுக்கு ஓகே. பட் மேற்கொண்டு ஒரு வருமானம் இருந்தால் தான் என்னால் சேமிக்க முடியும், பொருள் வாங்க முடியும், தங்கம் வாங்க முடியும், சொத்து வாங்க முடியும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் வருமானம் வேணும் அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய இன்னொரு டேலண்ட் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டேலண்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆன்லைன் கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறதாக இருக்கலாம், டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை எங்கேயாவது போய் வேறு ஏதாவது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத துறை, நீங்கள் ஐடியில் இருப்பீங்க, திடீர்னு மீடியாவில் போய் நான் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யலாம், ஃப்ரீலான்சிங் செய்ய போகிறேன், இல்லை நான் டிரைவிங் போகிறேங்க, ஏதோ ஒரு கால் டிரைவராக நான் வந்து போக போகிறேன் அப்படின்ட்டு மாற்று வேலை ஒன்று செய்ய போகிறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் துலாம் ராசிக்கு வந்து வாயிலிருந்து ஆரம்பித்து கையில் செயல் செய்கிறதன் மூலமாகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம்பை மறந்துடாதீங்க, அதே மாதிரி உங்களுடைய உறவுகளை மறந்துடாதீங்க, மன அழுத்தத்தை உள்ளே வச்சுக்காதீங்க, நிறைவாக உங்களுடைய திறமையை நம்புங்க, அந்த திறமை உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீலர் கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்கள் இந்த 12 ராசிக்காரர்களில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த நம்பரை எடுத்துக்கோங்க, அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பர்சனலாக போய் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனம் விட்டு பேசி கேட்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. வயதானவங்களாக இருக்கிறவங்க, பட் எனக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, மனசில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ஹீலிங் கிடைக்குமா, இந்த ரெய்க்கி எனக்கு வந்து கிடைக்குமா, இல்லைனா எனக்கு வந்து பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட பேசி விளக்கம் வாங்கிட்டு உங்களுக்கு மன உறுதியாக இருக்குது, நான் இவர்கிட்ட எடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு முறை எடுத்து பாருங்கள், அதனுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த குட் நியூஸஸை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற அந்த வழிமுறையும் ரொம்ப எளிமையாக கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா ராசிகளுக்கும் சொன்னது ரொம்ப பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அந்தந்த ராசிக்கு அந்தந்த நிலைகள் இருக்கிறதுன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு அவங்களோட லக்னம், அவங்களுடைய கட்டம், அவங்களோட தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசும்போது இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், இன்னும் தெளிவான பரிகாரங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லாருக்குமே சந்தோஷமா ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா நம்மளுடைய கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. பல வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்கு. எந்த வழிமுறை உங்களுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு முறை கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது எனக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுடைய பொறுப்பு தான். நிச்சயமாக அதையும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்கள்.